வெந்தயத்தினுடைய கரையும் நார்கள், அந்த சாலிபிள் ஃபைபர் வந்து இந்த கொழுப்பை கரைப்பதில் பயனாகுதுன்னு நிறைய ஆய்வுகள் பல நாடுகளில் நடத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. அதை நம்ம தினம் எடுத்துக்கொள்ளணும். இந்த வெந்தய விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பலரும் வெந்தயத்தை ஊற வச்சு நான் சாப்பிட்றேன், காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு ராத்திரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருவேன் டாக்டர், காலையில் எழுந்து அந்த நல்லா தண்ணி ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவேம்பாங்க. சில பேர் ஸ்ப்ரவுட் பண்ணி நான் வெந்தயத்தை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறையா இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதனுடைய கரையும் நார்களில் உள்ள செயின் உடையத்தான் செய்யும். அப்போது அந்த கரையும் நாரின் பயன் குறையத்தான் செய்யும். வெந்தயம் முழுமையாக பயன்படணும்னா அப்படியே அதை சவைச்சு சாப்பிடணும். இல்லைன்னா அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டா தான் முழு பயன் கிடைக்கும். ஊற வைத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு குளிர்ச்சி தன்மை உடம்புக்கு கிடைக்குமே தவிர முழுமையான பயன் சர்க்கரை நோயாளிகளுக்கோ கொழுப்பு நோயாளிகளுக்கோ அவசியமான